ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷத்தை போக்கும் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய நட்சத்திர தோஷம் நீங்கிறதுக்கு அவங்க போக வேண்டிய ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருந்து தேவன் குடியில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் இந்த கோயிலுக்கு அவங்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கற்கடம் அப்படின்னா நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நண்டு வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு கற்கடேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது புராணத்தில். அப்புறம் நண்டாங்கோயில் அப்படின்னும் இந்த கோயிலை அழைக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு இந்த ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நட்சத்திர நாள் அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர நாள் வரும் இல்லையா, அன்னைய நாளில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் எல்லாமே விலகும். மற்றொரு கோயிலாக நீங்கள் எங்கே போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருந்து சுவாமி மலை வழியாக போகக்கூடிய வழியில் திருவைக்காவூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கும் சுவாமி மலைக்கு அப்பால் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பல்வில் ராமன் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த கோவிலோட மூலவரா பல்வில் ராமன் புஜங்க சயனத்தில் கிழக்க திருமுக மண்டலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலுடைய தாயார் என்ன நாமத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொற்றாமறையால் அப்படின்ற பேரில் காட்சி கொடுக்குறாங்க திருநாமத்தில். அதுக்கப்புறம் ஹேமாம்புஜவல்லி என்ற நாமத்திலையும் அவங்க பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதாவது இந்த கோவிலுக்கு என்னால் இப்போ சொன்ன அந்த கற்கடேஸ்வரர் கோயில் எனக்கு ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை கும்பகோணம் சைடு இருக்கிறவங்க, சுவாமி மலை வழியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இப்போ நான் சொன்ன இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வல்வில் ராமன் கோயில்னு சொன்னேன் இல்லையா, இது நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வரும். இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. அடுத்து உங்களுக்கு பரிகார ஸ்தலம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில். மதுரை மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய இந்த நட்சத்திர தோஷம் போக்குறதுக்கு நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றது நல்லது. அப்படி திருநெல்வேலி சைட்ல நான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு பரிகார ஸ்தலம் இருக்கு, சங்கரன் கோவில் சங்கரலிங்கம். இங்க போயிட்டு நீங்க உங்களுடைய நட்சத்திர நாள்ல நீங்க வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சு வாழ்க்கையில பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து திருப்புணவாசல் இதுல இருக்கக்கூடிய அதாவது புதுக்கோட்டை அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பரிகார ஸ்தலமாக உங்களுக்கு விளங்கக்கூடியது திருவிடந்தை ஆதி வராக பெருமாள். இவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சென்னையில் இருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் தான் இந்த கோவில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நட்சத்திர தோஷம் தாங்கி இருக்கும், அவங்க போய் இந்த கோயிலை வழிபாடு பண்ணீங்க, ரொம்ப தொலைவாக போக முடியல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் விலகும். தடைகள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே நீங்கள் முக்கியமாக கர்மா நம்மளுக்கு குறைஞ்சிட்டாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களோட கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்புறம்புயம், இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சாட்சிநாதர், அதாவது நீங்கள் கல்லணை சாலையில் கபிஸ்தலம் சுவாமி மலைக்கு அடுத்து பாபுராஜபுரத்துக்கு வடக்கே போகக்கூடிய சாலையில் இன்னம்புரை அடுத்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்கு. இந்த ஸ்தலத்துக்கு, இந்த சாட்சிநாதர் ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் விலகிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கோவில்னு சொல்லலாம். இந்த ஸ்தலத்துக்கு நான் சொன்ன இப்போ இந்த ஸ்தலத்துக்கு யாரெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த அருகாமையில் இருக்கீங்களோ ஊரில் முடிஞ்ச மட்டிலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய நட்சத்திர நாளில் இல்லை பிறந்த நாள் இருக்கும் இல்லையா, பிறந்த தேதியில் நீங்கள் ஒரு 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா மாதம் 3ஆம் தேதி அப்படின்றது ஒன்று வரும். ஸோ அந்த தேதியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு உணவு இருக்கிற மக்களுக்கு இல்லாத
அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளித்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும், வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். மீண்டும் உங்களை வேறொரு குறிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும்.